இன்று சர்வதேச போதை ஒழிப்பு தினம். அது குறித்த விவாதத்தில் இருக்கிறோம். டாக்டர் அன்புதுரை, ஒருவர் போதை நோயாளி என்று கண்டறியப்பட்டால் அவரை குடும்பத்தினர் அதிலிருந்து விடுபட செய்வதற்காக ஒரு மருத்துவமனைக்கு கொண்டு வருகிறார்கள். அங்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இதனை எத்தனை கட்டங்களாக இதனை செயல்படுத்த வேண்டும்? எந்த கட்டத்திலும் அவர்கள் இதிலிருந்து வெளியே வந்துவிடக்கூடாது. எத்தனை கட்டங்களாக செயல்பட வேண்டும்? இதை பற்றி விளக்கமா சொல்லுங்க டாக்டர். எத்தனை கட்டங்கள்னா என்ன ஸ்டேஜஸ் சொல்றீங்களா? ஆமா, ஒரு அளவுக்கு அவர்கள் அதை சார்ந்திராத நிலைக்கு வந்தவுடனே அவர்கள் மீண்டும் சமூகத்தோடு பழக ஆரம்பித்து விடுகிறது. மீண்டும் அதற்கு அறிமுகப்படுத்தப்படலாம். மீண்டும் அவர்கள் ஒரு போதை அடிமையாகி விடலாம். ஆகவே எவ்வளவு நாட்களுக்கு அவர்கள் அந்த போதையில் இருந்து வெளிவருவதற்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும்? அது ஒரு ஐ திங்க் சுந்தரோட அக்ரி கான்ஸ்டன்ட் ஃபாரெவர், சாகிற வரைக்கும் நம்ம அதுல ஜாகிரதையா இருக்கணும். இது நம்ம நோய் கான்செப்ட்ல பார்த்தோம்னா, உங்களுக்கு ஆஸ்மா இருக்குன்னா எப்பனாலும் அட்டாக் வரலாம்ல, பட் சீசன்ல இன்னும் கொஞ்சம் அதிக வாய்ப்பு இருக்கு. ஒரு அலர்ஜி எடுத்துக்கோங்க, உங்களுக்கு ஒரு முட்டை அலர்ஜி இருக்கு, ஏதோ அது எப்பவுமே இருக்கும் இல்லையா? ஸோ எப்பவுமே நீங்க அதுக்கு ஜாகிரதையா இருக்கணும். அப்படி தப்பி எங்கேயாவது ஒரு கேக்லயோ அதுலயோ நீங்க சாப்பிட்டீங்க, ரேஷஸ் வந்தனா நீங்க இது பண்ணணும். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஒரு மிதமான லெவல்ல இருந்தா ஒரு கைடன்ஸ் கவுன்சிலிங்லயே கூட அவங்க விட முடியும். பட் அது ரொம்ப கம்மி தான். ரெண்டாவது they may require inpatient care. ஸோ அதுல எவ்வளவு நாள் இருக்கணும்ன்றது ஒரு விவாதம் இருக்கு. பட் வாரம் மாச கணக்கு இருக்க வேண்டியிருக்கும். அதுலயும் வெளியே நீங்க கேட்ட மாதிரி எடுத்த உடனே வெளியே ஃப்ரீயா போக முடியுமானா அதுவும் ஒரு லிமிட்டடா ஒரு ஹாஃப்வே ஹோம் மாதிரியோ இல்ல ஒரு ரீஹாப் சென்டர் மாதிரியோ ஒரு ஷெல்டர்ட் ஒரு ஹாஸ்டல் மாதிரி அந்த மாதிரி ஏதாவது ஒரு சூப்பர்வைஸ்ட் கேர்ல அவங்க மெதுவா அவங்கள வெளியே இது பண்ணும். கண்டினியூஸா அவங்களுக்கு சப்போர்ட் கவுன்சிலிங் இருக்கணும். சில டைம்ல அவங்களுக்கு இதுக்கு வேற அடிப்படை காரணங்கள் இருக்கலாம். ஒரு டிப்ரெஷனோ இல்ல ஒரு வேற சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ்னால இல்ல இன்டர்பர்சனல் ப்ராப்ளம், இப்போ ஒரு சந்தேக நோய் இருக்கலாம், இல்ல வேற அந்த மாதிரி ஏதோ ஒரு சைக்காட்ரிக் ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் வேற சைக்காட்ரிக் ப்ராப்ளம் ஆஃப்கோர்ஸ். ஸோ இதெல்லாம் வேற நம்ம ட்ரீட் பண்ணணும். இதையும் அவங்க ரெகுலரா கடைபிடிக்கணும். ஒரு சில மாதிரி பைப்போலர் டிசார்டர், அவங்க அந்த ஃபேஸ்ல வரும்போது திருப்பியும் ட்ரக் அபியூஸ் சான்ஸ் ஜாஸ்தி இருக்கு. ஏன்னா அவங்க இப்போ மேனிக்கா இருக்காங்க, ரிஸ்க் டேக்கிங் ஜாஸ்தியா இருக்கும், ஒரு அந்த விளையாட்டுத்தனமா அவங்க ஏதோ திருப்பி இதுவாகலாம். ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் வேற போய்கிட்டு இருக்கணும். சில பேருக்கு இந்த சப்ஸ்டியூஷனோ இல்ல ஹார்ம் ரிடக்ஷன் சொல்லுவோம். அதாவது முழு அந்த போதை பொருளையே எடுக்கிறதுக்கு பதிலா அதனோட ஒரு பாதி ஒரு எஃபெக்ட் இருக்கிற மாதிரி கொஞ்சம் அவங்க, ஏன்னா அவங்களால விடவே முடியலன்ற பட்சத்துல சோ அந்த மாதிரி ஒரு ஹார்ம் ரிடக்ஷனோ ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் தெரபிஸ் சப்ஸ்டிடியூஷன் பண்ணலாம். இப்போ ஒரு குழந்தை பாசிக்கு பால் கேக்குது இல்லைன்னா நம்ம ஒரு பாசிஃபையர் கொடுக்குற மாதிரி ஒரு கொஞ்சம் ஒரு மிதமா அவ்வளோ டேஞ்சர் இல்லாத ட்ரக்ஸ், இப்போ ஆல்கஹால் கூட அந்த மாதிரி சில ஒரு சப்ஸ்டியூட் பண்ணலாம். இது போக அவங்களுக்கு இப்போ சுந்தர் மாதிரி ஆளுங்க அந்த ரொம்ப பச்சையா சொல்லணும்னா பாம்பரியும் பாம்பின் கால்கள். ஸோ இந்த பெட்லர்ஸோ இல்ல யூசர்ஸோ அவங்களால அந்த யூசர் சர்வைவர்ஸால நிறைய ரூட்ஸ் கண்டுபிடிக்க முடியும், அவங்களால சொல்ல முடியும். இப்ப நீங்க என்வாயன்மெண்ட்ல கூட பாத்தீங்கன்னா முன்ன போச்சரா இருந்தவங்க இன்னைக்கு நமக்கு ஒரு ரேஞ்சர் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஒரு போச்சரை மறுவாழ்வு கொடுத்து ரேஞ்சர் ஆக்கணும். அந்த மாதிரி ஒரு பெட்லரோ ஒரு யூசருக்கு நம்ம தகுந்த ஒரு இது கொடுத்தோம்னா அவங்கள சேஞ்ச் பண்ணி அவங்கள ஒரு களப்பணியாளரோ இல்ல இப்படி இந்த மாதிரி ஒரு ரிசர்ச் அளவுக்கோ இல்ல ஒரு நிறுவனம் நடத்துற அளவுக்கு பண்ணலாம். அந்த மாதிரி இப்ப சென்னையில நிறைய நிறுவனங்கள் இருக்கு, நல்லாவே கூட நடத்திட்டு இருக்காங்க மற்ற ப்ரொஃபஷனல்ஸோட சேர்ந்து. ஸோ அதனால ஐ திங்க் கவர்மெண்ட்லயும் அதை இன்னும் என்கரேஜ் பண்ணணும். இந்த மாதிரி யூசர் சர்வைவர்ஸ்க்கு இன்னும் அங்கீகாரம் கொடுக்கணும், அவங்களுக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணா, ஏன்னா அவங்களால அவங்க கிட்ட கனெக்ட் ஆக முடியும். நம்மளால அந்த ரேப்போ எஸ்டாப்ளிஷ் பண்றதை விட அவங்க போய் இந்த மாதிரி மற்ற யூசர்ஸ் அந்த இடத்துக்கே உள்ள போய் டைரக்டா அவங்கள, ஏன்னா ஃபேமிலி அளவு கூட சில டைம்ல முடியாது, அந்த டென்னுக்கு போய் அந்த ஒரு சந்துல போய் கண்டுபிடிச்சு இல்ல அவங்கள அந்த தன்மையோட பேசி கூட்டு வர்றது இதெல்லாம். ஸோ இந்த யூசர் சர்வைவர்ஸ் ஒரு இம்பார்ட்டன்டானது. அண்ட் அகெயின் அவர் சொன்ன மாதிரி அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி சுந்தர், நீங்கள் முதலில் பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டீர்கள். எல்லாருமே ட்ரக் அப்படின்னு பேசும்போது இந்த மாத்திரைகள், சிந்தட்டிக் ட்ரக், கஞ்சா போன்றவற்றை பேசுகிறார்கள். மது மிக மிக முக்கியமான ஒரு தீமையாக இருக்கிறது. மதுவுக்கு ஒரு சமூக ரீதியான ஒரு அங்கீகாரம் இருக்கிறது, குடித்தால் தப்பில்லை என்பது போன்ற அங்கீகாரம். ஆகவே அதற்கு அடிமையாவது எளிதாக நடக்கிறது. கண்டிப்பா. ஆக இதை எப்படி தடுக்க முடியும்? இதுல இருந்து எப்படி மீட்பது? தடுக்க முடியும்ன்றது ஒரு நபர் தன்னை காப்பாத்திக்கணும்ன்றது தான் நினைக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம எதையுமே ஒரு பொருளை தடுக்க முடியாது, தவிர்க்க முடியாத பல விஷயங்கள் இருக்கு. அதுல போதைக்கு அடிமையாறவங்க இருக்காங்க.
ஆல்கஹால்ன்றது வந்து இட்ஸ் அ ரெக்ரியேஷனல் இது. பட் இது என்ன இன்னைக்கு என்ன ஸ்டேஜில் ஆயிருக்குன்னா ஆல்கஹால் இஸ் அ நெசசிட்டி எவ்ரிடே. சாயந்தரம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நீங்க இது வந்து நானும் இல்லை, பப்ளிக் எல்லாருமே பார்த்தது தான். இது ஈவினிங் 6 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த ரோட்ல வந்து உள்ள வர முடியாது, போக முடியாது. அங்க என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்மாக் கடை இருக்கும். எல்லா லெவல்ல இருந்தும் மக்கள் வந்து அந்த இடத்துல வாங்கி குடிக்கிறாங்க. ஏன் இது வந்து ரொம்ப டேஞ்சரஸ் ட்ரக் அப்படின்னு நான் வந்து கிளாசிஃபை பண்றேன்னா, என்னுடைய கிளாசிஃபிகேஷன், மற்ற ட்ரக்ஸ் வந்து உங்களுடைய பிசிக்கல் ஹார்ம் வந்து பிசிக்கல் அண்ட் சைக்கலாஜிக்கல் ஹார்ம் சீக்கிரம் காமிச்சிடும். ஆல்கஹால் ஒன்னே ஒண்ணுதான், இட் டேக்ஸ் அபவுட் 10 to 15 years ஜெஸ்டேஷன் பீரியட்னு சொல்றோம். அதுல வந்து ஆல்கஹால்ல வந்து நான் அதான் சொல்ல வந்தது டாலரன்ஸ், சகிப்புத்தன்மை அப்படின்றது. எல்லாத்துக்குமே சகிப்புத்தன்மைன்றது நம்ம உடம்புல வேண்டும். அதனாலதான் ஈவன் ஜெனரல் டாக்டர்ஸ் கூட ஒரு ஆன்டிபயோட்டிக் வந்து 4 நாளுக்கு மேல கொடுக்க மாட்டாங்க, 6 மாசம் 8 மாசத்துக்குள்ள திரும்ப கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா உடம்புல டாலரன்ஸ் பில்ட் ஆயிடும். ட்ரக் அப்படின்னு பார்க்கும்போது டாலரன்ஸ் வந்து ரைஸ் ஆகிட்டே போகும், தேவை அதிகமாயிட்டே இருக்கும். ஒரு நாள் என்ன ஆகும், நியூரோ டேமேஜோ இல்லை கார்டியாக்கு ஏதோ ஒன்று ஆகி ஓவர்டோஸ்ன்னு சொல்றோம், ஓவர்டோஸ்ல இறந்துருவாங்க. பட் ஆல்கஹால்ல அது கிடையாது. எல்லாருமே ஆரம்பிக்கும் போது குடி வந்து சந்தோஷத்துக்கு குடிக்கிறாங்க, பியர், ஆல்கஹால், அதாவது விஸ்கி, அப்படி ஒவ்வொரு இதுவா போறாங்க. ஆல்கஹாலிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய மைண்டுக்கு ஒரு டெஃபினேஷன் இருக்கு. ஆல்கஹாலிக் ட்ரக் அடிக்ட்டுக்கு வந்து அலர்ஜி ஆஃப் த பாடி அண்ட் ஒப்செஷன் ஆஃப் த மைண்ட். அலர்ஜி ஆஃப் த பாடினா உடல் ரீதியா இருக்கிற ஒரு அலர்ஜி. ஒப்செஷன்னா வெறித்தனமான நாட்டம் மைண்ட்ல. அவருடைய 24 மணி நேரமும் எப்படி நான் இதை அடையிறது, இதை அடைஞ்ச உடனே நான் இதை அடையறதுக்கு என்னென்ன செய்யணும், எங்க இருந்து காசு வரும், யாரை ஏமாத்தலாம், என்ன பண்ணணும், நான் எப்படி காசு வந்த உடனே இதை அடைஞ்ச உடனே அதை குடிக்கணுமா பயன்படுத்துறோமோ, அதை பயன்படுத்தும் போது அந்த போதை நிலையிலையும் அவருடைய 2வது எண்ணம்னா அடுத்ததுக்கு நான் எப்படி ஏற்பாடு பண்ண போறேன். ஸோ இந்த 24 hour பீரியட்ல பாத்தீங்கன்னா அவருடைய ஒப்செஷன் ஸ்டேட் அப்படி இருக்கும். இதுதான் வந்து ஆல்கஹாலிக் ட்ரக் அடிக்ட் அப்படின்னு சொல்றோம். நம்ம இன்னைக்கு வந்து ஆல்கஹாலிக் ட்ரக் அடிக்ட்னு சொல்லக்கூடாது. ஆக்சுவலா டெர்மினாலஜி இஸ் கெமிக்கல் டிபெண்டன்ட். வேர்ல்டு ஓவர் வந்து கெமிக்கல் டிபெண்டன்ட். இது இங்க மட்டும் இல்லை சார், இந்தியாவில் மட்டும் இல்லை, வேர்ல்டு ஓவர் இன்னைக்கு இருக்கிற 68% ஆஃப் த பாப்புலேஷன் இஸ் அடிக்டட் டு சம் ட்ரக் ஆர் ஆக்டிவிட்டி. செக்ஷுவல் அடிக்ஷன் இருக்கு, ஆல்கஹாலிசம் இருக்கு, ட்ரக் அடிக்ஷன் இருக்கு, அப்புறமா கேம்பிளிங் அடிக்ஷன் இருக்கு, அதுக்கப்புறமா வந்து ஷாப்பஹாலிக்ஸ்னு சொல்றாங்க, ஷாப்பிங்ல இருக்கு. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா மனுஷங்க இன்னைக்கு குவாலிட்டி ஆஃப் லைஃப் இஸ் கம் டவுன் பிகாஸ் இட் இஸ் பிகம் மைக்ரோ. முன்ன மாதிரி மேக்ரோ ஃபேமிலின்னு இல்லாததுனால இண்டிவிஜுவலிஸ்டிக் லைஃப் ஸ்டைலு, ஹை அண்ட் லைஃப் ஸ்டைலு, எக்ஸ்போஷர் டு லாட்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ், இதெல்லாம் வந்து ஹியூமன் ட்ரீட்ஸ் இன்னைக்கு மாத்திட்டு வருது. நிச்சயமா அதை பத்தி பேசலாம். திரு ரகோத்தமன், இதுல சட்டத்தோட பங்கு என்னவா இருக்க முடியும்? கிட்டத்தட்ட 7.5 கோடி பேர் ஏதோ ஒரு வகையில போதைக்கு அடிமையாக இருக்கும் நிலையில் சட்டம் என்ன கடமையை செய்ய முடியும்? சட்டம் அதான் லா என்ஃபோர்ஸ்மெண்ட். இந்த ட்ரக்கை பொறுத்தவரையில இப்ப நீங்க லிக்கரை பத்தி சொன்னீங்க. லிக்கரை வந்து கவர்மெண்டே லைசன்ஸ் பண்ணிருக்கு. 18 வயசுக்கு மேலதான் குடிக்கலாம்னுட்டு சொல்லியிருக்காங்க. 18 வயசு கூட பசங்கள்லாம் கூட இது பண்ணிக்கிறாங்க. ஆனா இந்த ட்ரக்குக்கு ஒரு வயசே கிடையாது. இந்த ட்ரக்குக்கு அடிமையாகிற பசங்க பூராமே எல்லாமே சின்ன வயசு பசங்க. எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு. நீங்க பெரிய பெரிய ஸ்கூல்ல போய் பாத்தீங்கன்னா அவங்க தாப்பனாரெல்லாம் எவ்வளவு பணம் எடுத்துட்டு போறான்னு கேட்க மாட்டேன்றாங்க. அவன் பையன் போகட்டும் நல்ல இடத்துல என்ன லட்சக்கணக்கில் கொடுத்து பணத்தை சேவை இருக்கிறாங்க. அங்க உள்ளார போன உடனே டீச்சர்ஸுங்க வந்து நல்லா சொல்லி தராங்க. ஆனா அவங்ககிட்ட இருக்கிற பணத்தை பார்த்துட்டு அங்க இருக்கிற ஒரு கீழே இருக்கிற அந்த சுத்தி இருக்கிற அந்த கடையை வச்சு நடத்துறவங்களாம் என்ன பண்றான், இவங்களுக்கு வந்து சாக்லேட்டை லைஸா கொடுக்குறாப்புல கொடுத்து ஒரு டாக்டர் சொன்னாப்புல ஒரு டெம்ப் பண்ணி அந்த நார்காட்டிக்ஸை ஃப்ரீயாவே கொடுப்பான். ஒரு சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறாப்புல. ஒன்ஸ் அந்த சின்ன பசங்களை பிடிச்சிட்டான்னு வச்சுங்க, ஒரு குரூப் பிடிச்சிட்டான்னா தென் அவன் ஹிஸ் பிசினஸ் இஸ் டர்ன். அதுக்கப்புறம் என்ன விலை கொடுத்தா கூட வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு தான் அவன் இருக்கணும். அதனால கம்மியாக வித்தாலும் கூட இது நம்ம இல்லைன்னா போய் திருடிடுவோம், அம்மா அடிப்போம், அந்த அடுத்தாப்புல என்ன விலை செய்யறோம். இந்த ட்ரக்குனுடைய இந்த நார்காட்டிக்ஸ்னுடைய எஃபெக்ட் இஸ் மோர் எஃபெக்டிவ் தேன் எனி. இந்த லிக்கரு, இந்த ஸ்மோக்கிங் பண்றது, ஸ்மோக்கிங் எல்லாம் தடை பண்ணியாச்சு, இந்த லிக்கரு இது பண்றாங்க. பட் இந்த ட்ரக் வந்து இதை வந்து எதுக்கு லீகலைஸ் பண்ணல, ஏன் வேர்ல்டு பூரா இதுக்கு எகெயின்ஸ்டா இருக்குன்னா, இந்த முளைச்ச இலை இருக்கு பாருங்க செடி, அது கருகி செத்து போச்சுன்னா எப்படி பார்ப்பீங்க. அதை போல இந்த சின்ன வயசு குழந்தைங்க சிறார்கள் படிக்கிற இந்த ஸ்கூல்ல படிச்சுட்டு காலேஜில் இப்போ தனியாக பெரிய பெரிய ஸ்கூலில் கோயம்புத்தூர் இது சரி ஊட்டி கீட்டி எல்லாம் டார்ஜிலிங் பசங்க படிக்கிறாங்களா, அதில் ஒரு ஸ்டடி எடுத்தாங்க நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோவில். எடுத்தாங்கன்னா எல்லாம் அந்த ஹை லெவல் ஸ்கூல்லாம்
ஒரு 20% 25% போதைக்கு அடிமையாகிறான்னு. அப்புறம் ரெண்டாவது கீழ்த்தர மக்கள் போதைக்கு அடிமையாகிறான்னா அவன் தண்ணி அடிச்சு விட்டுறான், இது பண்ணிடுறான். அவங்களுக்கு காசு நிறைய கொடுத்து வாங்குற அளவுக்கு கிடையாது. அவர் டாக்டர் சொன்னாப்புல இந்த ஷீஷு, இந்த பாங்குன்னு சொல்லுவோம், இந்த பீகார்ல ஒரு ஃபெஸ்டிவலே இருக்குது, பாங்குன்னு சொல்லுவோம், நல்லா போட்டு கரைச்சி மில்க் போட்டு குடிப்பானுங்க. அது ஒரு அதாவது இது ஃபெஸ்டிவல் அக்கேஷன். ஆனா அது பாங்குக்கு ஒரு நாளைக்கு கூடிய ஃபேமிலியே குடிக்கும். ஆனா அதே கண்டினியூஸா குடிச்சா கூட அது வந்து ஒரு சட்டம் காரணம் என்னன்னா சட்டம் வந்து எல்லாத்துலயுமே போய் தடுக்கிறதுன்றது இம்பாசிபிள். இதை வந்து இந்த இப்ப நீங்க இப்ப தண்ணி போட்டு வந்தாங்கன்னா அவனுக்கு ஸ்மெல்லு தெரியுது, அப்பா அம்மா கேட்கறாங்க. சிகரெட் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா ஒரு ஸ்மெல் அடிக்குது கேட்கறாங்க. ஒரு பையன் ட்ரக்கை போட்டு வந்தான்னா அவங்க பேரண்ட்ஸால கண்டுபிடிக்க முடியாது. அவன் மட்டும் வருவான், ஓ டாடி அப்படின்னு சொல்லிட்டு போய் அவன் தனியா ஒரு ரூம்ல உட்காந்துட்டு கம்ப்யூட்டர் பார்த்துட்டு ஒன்னு அடிச்சுக்குவான். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்பான் வித் கஞ்சாவோட, ரெண்டாவது சிகரெட்ல போட்டு அந்த குடிப்பான், மூணாவது ஒயிட் பவுடரை வச்சு ஸ்மோக் பண்றது. இதை போல ஒரு அடிக்ட் ஆயிடுறானுங்க. இதை வந்து உள்ளார நடக்கிற விஷயம். இதை வந்து வெளியில சோசியலா அப்பா அம்மாவோ கம்ப்ளைண்ட் பண்றது கிடையாது, ரெண்டாவது சுத்தி இருக்கிறவங்களும் அதை பத்தி கவலைப்படுறது கிடையாது. ஆகவே இதை பத்தி இப்ப நீங்க ட்ரக் கம்ப்ளைண்ட்ன்றது எவனாவது வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல தராங்களா? ட்ரக்கை பத்தி என்ன இப்ப குடிச்சிட்டு அடிக்கிறான்னு வந்து சொல்றான ஒழிய இந்த ட்ரக்கை பத்தி ஏதாவது இந்த போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் ஏதாவது வருதுன்னா ரொம்ப லிமிடெட் கம்ப்ளைண்ட். அதனால மக்களால் போட்டு அழுத்த விட்டு அந்த ஃபேமிலி அதை தெரியக்கூடாதுன்னு அழுத்துறாங்க. அப்படி இருக்கும்போது லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சின்றது ஏதோ தெருவில் போறவன், வழியில போறவன், இந்த கஸ்டம்ஸ்ல பிடிச்சிட்டு இருக்கிறவன், அவனை பிடிச்சிக்கிட்டு தான் அந்த எடுத்துட்டு போறவனை தான் பிடிக்கிறாங்க ஒழிய அந்த மூலகர்த்தா யார் இருக்கிறான்னு அதை ஒழிக்கிறதுக்கு முடியவே முடியாது இந்த உலகத்துல.